நாங்கள் ஒரு 35 வருஷமா இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆதனக்கோட்டை மண்ணில் வைரமாக விளையும் பொக்கிஷங்கள். இப்போ கார்ல எவ்வளோ பேர் கார்ல நிப்பாடி வாங்கிட்டு இருக்காங்க. 2 வீலர்ல போறவங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க ஃபுல்லாவே வெளியிலேருந்து வரவங்க இவங்க லைக் பண்ணி இந்த இடத்துல வாங்குவாங்க. உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்படும் பின்னணி. மந்திரியை விட மவுசு அதிகமாக இருக்கும் முந்திரி விற்பனையில் கலக்கி வரும் ஆதனக்கோட்டை குறித்து ஒரு பார்வை. புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் புதுக்கோட்டையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஆதனக்கோட்டை கிராமம். அதன் அருகே ஆதனக்கோட்டையின் வழியாக செல்லும் நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் முந்திரி பருப்பு கடைகளும் முந்திரி பருப்பை பிரித்தெடுக்கும் மக்களையும் காண முடியும். மறுபுறம் மரங்களில் இருந்து பறித்தோ அல்லது மொத்த வியாபாரிகளிடமிருந்து மூட்டை மூட்டைகளாக பச்சை முந்திரி கொட்டைகளை வாங்கும் விவசாயிகளையும் காண முடியும். அவற்றை சட்டியில் போட்டு வறுத்து அதற்கு உரிய முறையில் அவற்றை உடைத்து எடுத்து பருப்புகளை பாக்கெட்டுகளில் போட்டு விற்பனை செய்பவர்களையும் காண முடியும். தை மாதம் முதல் சித்திரை மாதம் வரையிலான மாதம்தான் முந்திரி பழ சீசன் என்பதால் அந்த நேரங்களில் பச்சை முந்திரி 81 கிலோ மூட்டை 11,000 முதல் 13,500 ரூபாய் வரை கிடைப்பதாகவும், சீசன் இல்லாத சாதாரண நாட்களில் 81 கிலோ மூட்டை 15,000 ரூபாய்க்கு விற்பனை ஆவதாகவும், 81 கிலோ மூட்டை பச்சை முந்திரி கொட்டையை வறுத்து பருப்பாக மாற்றினால் 17 - 19 கிலோ முந்திரி பருப்பு மட்டும்தான் மிஞ்சுமாம். ஆதனக்கோட்டையில் மட்டும் 110க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் உரிமத்துடன் விற்பனையாளர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த தொழில் தங்களுக்கு ஓரளவு லாபகரமானதாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கிலோ முந்திரி பருப்பை வியாபாரிகளிடம் 840 ரூபாய்க்கு கொடுக்கும் அங்குள்ள விவசாயிகள் தங்களது உழைப்பு மற்றும் லாபம் கருதி சில்லறையாக கடைகளில் விற்கும் போது கிலோ முந்திரி பருப்பு 900 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்களாம். அவர்கள் விடுக்கும் கோரிக்கையெல்லாம் மத்திய அரசிலிருந்தும் மாநில அரசிலிருந்தும் உரிய உதவிகள் அவ்வப்போது கிடைக்க பெற்று தொழிலை எளிமையாக பருப்பு பிரித்தெடுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றை மானிய தொகையில் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள்.